பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் பிரசங்கி புஸ்தகம் முதல் 3 அதிகாரங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் கிருபை பாராட்டுவாராக. இந்த பிரசங்கி புத்தகத்துக்கு எபிரேய மொழியிலே கொகலேத் என்று பெயர் வழங்கப்படுகிறது. இதன் அர்த்தம் என்ன என்று சொன்னால், ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி போதனை செய்பவர். அதைத்தான் தமிழிலே பிரசங்கி என்று மொழிபெயர்த்துள்ளனர். கிரேக்க வேதாகமத்தில் எக்லியாசிஸ்டியஸ் என்றும் ஆங்கிலத்தில் எக்லிசியாஸ்டிஸ் என்றும் மருவியுள்ளது. சாலமோன் தன் இளம் வயதிலே உன்னத பாட்டையும் நடுத்தர வயதிலே நீதிமொழிகளையும் வயோதிக நாட்களில் பிரசங்கியையும் எழுதியதாக யூத பாரம்பரியம் கூறுகிறது. சாலமோன் ஆவிக்குரிய வீழ்ச்சி, விக்கிரக வணக்கம், சுயபெருமை எல்லாவற்றையும் அங்கே சந்தித்து கடைசியிலே கர்த்தருடைய சமூகத்தில் மனம் திரும்பி இங்கே தனது வாழ்க்கை ஒரு மாயை என்று அறிந்து கொண்டு இங்கே பிரசங்கி புஸ்தகத்தை எழுதி தருகிறார். முதல் அதிகாரத்திலே சாலமோன் எருசலேமின் ராஜாவாக இருந்தபொழுது எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது மாயை என்று கண்டுகொண்டார். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசங்களும் அது மாயையாக தோன்றுகிறது. அங்கே தன்னை சுற்றிலும் பார்க்கும் பொழுது சந்ததி வருகிறது போகிறது, சூரியன் உதிக்கிறது அஸ்தமிக்கிறது, எல்லா நதிகளும் சமுத்திரத்தில் ஓடி விழுகிறது. எல்லாவற்றையும் பார்த்து கடைசியிலே சாலமோன் கண்டது எல்லாம் மாயை, ஞானமும் மாயை என்று சொல்லி தனக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். ஆனாலும் அந்த ஞானத்தை அவன் தக்க வைத்து கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் ஞானத்தோடு செயல்பட முடியாதபடிக்கு விக்கிரக ஆராதனைக்கும் மற்ற ஆண்டு விரும்பத்தகாத காரியங்களுக்கும் தன்னை விற்று போட்டான். கர்த்தருடைய மகிமை உண்டாகும். 2வது அதிகாரத்திலே இதோ இன்பங்களும் மாயையே, இதுவும் என் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன் என்று சொல்லி பல காரியங்களை சாலமோன் வீடு கட்டுதல், தோட்டங்களை கட்டுதல், தோட்டங்களை உருவாக்குதல், பல மரங்களையும் பல காரியங்களையும் செய்தல், பல வெள்ளியும் பொன்னையும் சம்பாதித்தல் போன்ற எல்லா காரியங்களையும் செய்தாலும் எல்லாமே கடைசியில் மாயை என்று சொல்லி சாலமோன் ராஜா கண்டுகொள். அது ஞானமும் மதியனமும் கூட மாயை என்று சொல்லி அங்கே சாலமோன் ராஜா சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். அதே போல் கடின உழைப்பும் மாயையே என்று சொல்லி அதிகமாக கடினப்பட்டு உழைத்தாலும் அதுவும் மாயையாக தான் போகிறது என்று சொல்லி அங்கே சாலமோன் ராஜா கண்டுகொண்டதை குறித்து பார்க்கிறோம். 3வது அதிகாரத்தில் ஒவ்வொருக்கும் ஒரு காலம் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. பூமியில் அவனுடைய நோக்கங்கள், அவன் செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாவற்றையும் அதன் காலத்திலே ஆண்டவர் செய்யும்படியாக வைத்திருக்கிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற கர்த்தர், அதன் காலத்திலே சகலத்தையும் நேர்த்தியாக செய்கிற கர்த்தர். இங்கே மனிதனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டு அங்கேயும் அநியாயம் இருக்கிறது. மனுப்புத்திரர் தங்கள் மிருகங்களைப் போல இருக்கிறார்கள் என்பது தேவன்களை சோதிக்கிறார் என்று மனுஷனுடைய நிலைமை குறித்து என் உள்ளத்தில் எண்ணினேன் என்று சொல்லி சாலமோன் ராஜா, மனிதனுக்கு ஒரு ஆவி இருக்கிறது, உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியும் தாழ பூமியில் அடங்கும் மிருகங்களுடைய ஆவியும், இப்படி காரியங்கள் எல்லாம் அங்கே பார்த்து நமக்கு இந்த பிரசங்கி புஸ்தகத்தில் எழுதி தருகிறதை குறித்து பார்க்கிறோம். மனுஷன் தன் செயல்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பது நன்மை இல்லாமல் வேறே நன்மை இல்லை என்று அறிந்தேன். இதுவே அவன் பங்கு. தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படிக்கு அவனை திரும்பி வரப்பண்ணுகிறவன் யார் என்று சொல்லி இங்கே எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சாலமோன் ராஜா தன் வாழ்க்கையின் கடைசி பகுதியிலே அவன் காண்கிறதான காரியங்கள், இது நமது வாழ்க்கையிலும் இந்த காரியங்கள் சம்பவிக்கிறதாய் இருக்கிறது. இந்த உலகத்தின் மீது பற்று வைக்காமல் வரக்கூடிய நித்திய ராஜ்யத்தின் மேலேயே பற்று வைத்து அதற்காக காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே நித்திய ஜீவன் பெற, நித்திய ராஜ்யத்திலே பங்கு பெற, நித்திய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க உன்னை தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.